அமைச்சர் கே.என். நேருவின் சகோதரர் கே.என். ரவிச்சந்திரன் மற்றும் அவரது மகன் அருண் நேரு ஆகியோருக்கு தொடர்புடைய 15 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 3 நாட்களாக சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையில் சிக்கியவை என்னென்ன என்பது தொடர்பாக அமலாக்கத்துறை அறிக்கை வெளியிட்டுள்ளது. வங்கியில் 30 கோடி ரூபாய் மோசடி செய்தது தொடர்பாக சிபிஐ வழக்கை கையில் எடுத்து விசாரணை நடத்தியதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. இந்த மோசடிக்கு அமைச்சர் கே.என். நேருவின் தம்பி ரவிச்சந்திரன் மற்றும் மகன் அருண் ஆகியோர் முக்கிய பங்கு வகித்ததாகவும் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. காற்றாலை ஆற்றல் அனுபவம் இல்லாத ஒரு போலியான நிறுவனத்தை உருவாக்கி 100.8 மெகாவாட் காற்றாலை திட்டம் என்ற பெயரில் கடன் நிதி பெற்று அதை வேறு காரணங்களுக்கு பயன்படுத்தி அப்பணத்தை பரிமாற்றம் செய்திருப்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. மேலும் இந்த சோதனையில் இதற்கு தொடர்புடைய முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் இதில் முக்கிய திருப்பமாக அமைச்சர் கே.என். நேருவின் துறையான தமிழ்நாடு நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் மோசடி தொடர்பான முக்கிய ஆவணங்கள் சிக்கியிருப்பதாகவும், டெண்டர்களை முன்கூட்டியே ஒதுக்குவது தொடர்பாக தரகர்கள், அதிகாரிகள் மற்றும் அரசியல் தொடர்புடையவர்களின் ஆவணங்கள் சிக்கி இருப்பதாகவும், பணியிட மாறுதல் மற்றும் பதவி ஒதுக்கீடு செய்வதற்காக அரசு அதிகாரிகள் லஞ்சம் பெற்றது தொடர்பான பல்வேறு ஆவணங்கள் சிக்கி இருப்பதாகவும், இவற்றிற்காக மாநில அளவில் மிகப்பெரிய அளவிலான பண பரிமாற்றம் நடந்திருப்பதையும் கண்டுபிடித்துள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் சட்டவிரோதமாக கிடைத்த பணம் மூலமாக வாங்கப்பட்ட சொத்துக்களை அமலாக்கத்துறை கண்டறிந்துள்ளதாகவும், இந்த வழக்கில் அவற்றையும் சேர்க்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை அமலாக்கத்துறை போட்டுள்ள சார்ஜ் ஷீட்டை தலை சுற்ற வைத்துள்ள நிலையில் மேலும் விசாரணை நடத்தப்பட்டு பல குற்றங்கள் வெளிச்சத்திற்கு கொண்டுவரப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்படி அமலாக்கத்துறை விசாரணையில் வெளியாக போவது என்ன? யாரெல்லாம் சிக்கப் போகிறார்கள்? குமுதம் செய்திகளுக்காக செய்தியாளர் சுப்பிரமணியன்.